சண்டே ஸ்பெஷல் மீன் வாங்க போகலாம் வாங்க. உட்காரு. எங்கே போகிறது? பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற கடைக்கு போகிறதா? இல்லை பிஎஸ்என்எல் தான். பாறை மீனே சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சிடும் நாட்டகம். என்னது? பாறை மீனே சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு. சரி, பாறை மீன் வேணான்னா மத்தி எடுப்போமா? சின்ன மத்தியாண்டா? சின்ன மத்தியில் வேணாம்ப்பா. பொரிச்சார் சூப்பராக இருக்குடா. இது பொரிச்சா சூப்பராக இருக்குமா? எல்லாம் கறி போய் சாப்பிட்ற மாதிரி பண்ணுவேன். அது டீப் ஃப்ரை. நம்ம டீப் ஃப்ரைன்னு நீ ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும். நல்லா இருக்கு, எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கும். சரி, அப்போ நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க, நீயும் உங்கள் அம்மா மட்டும். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நீ நான்வெஜ் சாப்பிடுவியா? ஏதோ ஒரு 2 பீஸ் மீன் சாப்பிடலான்னு பார்த்தேன். கால் வலிக்குதுடா டே, உட்காரவே பிடிக்கல. 2 கால் போட்டு உட்காரு. ஃபோன் பேசிக்கிட்டே ஓட்டாதீங்க சார். டண்டனக்கா 12 மணி வரைக்கும் பனி பெய்யுமோ? கொல்லிமலை இப்போ போனால் எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது, உறைஞ்சிருவேன். குளிக்கவே முடியாது உன்னால, ஏன்னா மழை பெய்யறதுனால எல்லாம் தண்ணி ஓட்டம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சம்மர் டைம்ல போகணும், அப்பதான் சூப்பரா இருக்கும். போ சங்கீதா, ஒரு ஏப்ரல் மேல போகணும். நாங்களாம் அப்பதான் போனோம், செம்மையா இருந்துச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா. உனக்கு இந்த ஆயில் மில் எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப இது என்ன? இது ஏதோ ரோடு. அடிச்சு போடுவேன். நீ அடிக்கிறது எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டுருக்குறாங்க. சொல்றதாண்டா நானு, ஆனா அடிக்கிறது பூரா நீதான். ஆமா, ஊரா வீட்டு கரும்பு திருடி தின்னுட்டா. பக்கத்துலயே பாட்டி உட்காந்து இருக்குது. அவங்க வீட்டுக்கு தான் நான் சொன்னேன், நான் எப்ப நான் பொரிச்சிட்டு போறேனே. உங்களுக்கு கரும்பு ரெடின்னு தான் சொன்னேன். பாட்டி கையை தடியோட உட்காந்து இருக்குது, அப்படியே ஒரே போடுதான், எலும்பு 2 உடஞ்சு போயிடும் உனக்கு. நான் எனக்குன்னு சொல்லவே இல்லை பாத்தியா, நீ இல்லாத பில்டப்லாம் கொடுப்பேன். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். என் வாய்ஸ் வேற மாறிடுச்சுடா. ஐயா, அந்த வாய்ஸ் என்னைக்கு நல்லா இருந்திருக்குது. தொண்டை வேற அடிக்குச்சு, அதுக்காகவே நெத்திலி மீன் வாங்கி கொடுத்தா நல்லா. நெத்திலி மீன் அதை கட்டிக்கிட்டே அழுவு. ரோம்பு ஒரு 1.5 கிலோ போடுங்க. சொல்லிக்கலாம். பீஸ் கொஞ்சம் மெலிசா போட்டுக்கலாங்கண்ணா.
ஆ சங்கீதா நெக்ஸ்ட்டு சிக்கன் தான். சிக்கன் எந்த கடைக்கு? நீங்க சொல்ற கடைக்கு தான். நான் சொல்கிற கடைக்கு. அரிசி கடையில் போய் அரிசி வாங்கணும். சீரக சம்பா. என்னைக்கு? இன்னைக்கா? ஆமாம். சீரக சம்பாவில் இன்னைக்கு பிரியாணி. ஆமாம். இல்லை சிக்கன் வேண்டாமா? பிரியாணி பண்ணுறேன்ட்டு இல்லை. என்ன பிரியாணி இப்போ சாப்பிட்டே அவனை என்னை டெம்ப் பண்ணி விட்டுட்டேன். இங்கே ஒரு அரிசி கடை இருக்குமே, இந்த இங்கே இருக்குது. இங்கே தான் நம்ம ரெகுலராக எடுக்கிறது. பிரியாணி அரிசி இலவசம். சீரக சம்பா அரிசி எப்படிங்கண்ணா? 120 கிலோ. பேக்கில் இருக்குங்களா? 1 கிலோ பேக்கெட் இருக்குங்களா? ஒரு பிராண்ட் தான் இருக்கு. சீரக சம்பா அரிசி தான் போன டைம் செஞ்சேன். இல்லை வேறு ஏதாவது? 100 கிலோ வாங்கிக்கிறேன் எப்படி? சரி. இது வந்தால் 5 kg பேக் ஆகுங்களா? இல்லை இதெல்லாம் 1 கிலோ, அதை விட்டால் 30 கிலோ. 30 கிலோ எடுத்து என்ன ரேட் வருது? 3000 வரும். ஒரு கிலோ போதுமா? எனக்கு அனுப்பிட்டியா? இல்லை ஸ்கேன் பண்ணி அனுப்பிடுறேன். சரி. இதெல்லாம் அனுப்பிட்டேன். சரி நீ ஏதோ சொல்கிற. 30 கிலோலாம் எதுக்கு வாங்கணும்? நம்ம விசேஷமாக வைக்கிறோம். மளிகை கடைக்கு போகணும். சரி சிக்கன் அங்கே மேலே இருக்கிற கடையை வாங்கிக்கலாம். மீன் மட்டும் செய்யறேன். உங்க அம்மா 4 மணிக்கு வந்துருவாங்களாமா. உங்க அப்பா வேண்டாம்ன்றதுனால அது 1.5 கிலோ இருக்குதான். அது நம்ம தான் கடைசி அதை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால சிக்கன் வேண்டாம். அப்புறம் பிரியாணி பார்த்துக்கலாம். சங்கீதா பிரியாணி கொஞ்சமா செய் சங்கீதா. செய்ய மாட்டேன். அவர் எதுக்கு பிரியாணி அரிசி வாங்கின? பிரியாணி செய்ய மாட்டேன்னு சொன்னா பிரியாணி அரிசி வாங்கியிருக்க மாட்டேன்ல? வாங்கிட்டேன். என்ன பண்றது? அவ பிரியாணி செய்ய மாட்டேன்.
சங்கீதா. செய்ய முடியாது. பிரியாணி செய்ய முடியுமா முடியாதா? முடியாது. என்னப்பல பொசுக்கிட்டு முடியாதுன்ட்டேன். பிரியாணி செய்யல. முடியாது. உன்னை பெத்தவன் உன்னை பெத்தான் நான் செஞ்சானா பதில தெரியாம கிறுக்கு அண்ணன். எப்போ பேரிங் கேட் வச்சாங்க? எப்பயே வச்சுட்டாங்களே. அது எப்போ? 2 வாரம் இருக்கும். இந்த மளிகை கடைக்கு போச்சுன்னா எங்கேயோ சிக்கன் கடைக்கு போயிட்டு தானே போகணும். அதுதான் நான் செய்ய முடியாதுன்னுட்டேன். சங்கீதா. இப்போ என்ன சங்கீதா உனக்கு பிரச்சனை? செஞ்சு அவங்க அம்மாவும் கொஞ்சமாக சாப்பிடுவாங்கல்ல. மீனே அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க மீன் சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ மீன் சாப்பிடுவாங்கங்கிற. இல்லை, ஆப்ரேஷன் பண்ணி 2 வீக்ஸ் ஆக போகுது. இல்லை, அதனால சாப்பிடுவாங்க. அது எப்படி பிள்ளை உனக்கு தோதா எல்லாத்தையுமே மாற்றிக்கிற? எனக்கு தோதால முன்னே எங்கள் அம்மா கேட்டுட்டு தான் இந்த மாதிரி 2 வாரம் ஆயிடுச்சு. இல்லை சாப்பிடலாம்ல, ஒன்றும் வச்சு சாப்பிடலாம். டாக்டர் எல்லாமே சாப்பிட்டு சொல்லிட்டாங்க. ரத்து பிள்ளைங்க அந்த ஆப்ரேஷன் தேட்டர் வந்தவங்க தான் சாப்பிட வேண்டாம் அப்படின்னாங்க. அது 2 வாரம் ஆயிடுச்சு இல்லைம்மா அப்படின்னு. சரி, மளிகையில் என்னென்ன வாங்கணும்? தயிர், பால், டீ தூள், ஏலக்காய். தயிர், பால், டீ தூள், ஏலக்காய். என்ன கிண்டுறா? இல்லை, கொழுப்பு. இறங்கி போய் கடையில் லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு வந்துடு. ஏவி டீ தூள் வேணும். ஏவி டீ தூளா? ஏன் வீட்டில் இருக்கிற டீ தூள்லாம் முடிஞ்சிச்சு. அந்த சாமி தான். ஏன்டா அவங்க பின்னாடி போற? கொஞ்சம் மெதுவாக தான் போயேன்டா. ஒயிட் நீயே வாங்கிட்டு வா. பண்ணுனா நல்லா தான்ல இருக்கும். கடைசி வரைக்கும் சிக்கன் எடுக்காமல் பிரியாணி ஏமாத்திட்டல. பெரிய ஆள் தான் நீ. ஒரு பிளேட் கொடுப்போம். கழுவிட்டேன்.
இது ஆஃப் பண்ணிக்கிறீங்களா? பீஸ் வால் பீஸ் எடுத்து வை. இன்னும் 2 போதும்ல குழம்புக்கு? இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஃபர்ஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்படியே வந்து ஜூம் பண்ணி காட்டுறது. நாங்கள் இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மசாலா போட்டுக்கலாம். ஆளு சரியில்லை. மசாலா பேக்கெட்டு பிரிக்கிற மாதிரியே ஒரு ஆள் பின்ன நிற்கிது. கேமராமேன் கத்திரிக்கோளை காணும். மோ மசாலா பத்தலை, மறுபடியும் போட்டுக்கலாம். ஸ்லாங் நல்லாவே இல்லை. நீ நார்மலாக பேசினா கூட ஓகே. ஜஸ்ட் ஃபார் தண்ணி போதும். கேமராமேன் வேலை பார்க்கறத விட்டு கொஞ்சம் வந்து இங்கே எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? மிளகாத்தூள் போட்டு வா. மிளகாத்தூள் எது போடுற? கொஞ்சம் காரம் டேஸ்ட் நல்லா இருக்கும். சரி எடுத்துட்டு வா. மசாலா போட்டோங்க. இருந்தாலும் நம்ம வீட்டு மிளகா, தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போதும் தண்ணி, போதும் தண்ணி போதும். ஐயோ அதிகமா இருக்கும். முள்ளு வேற குத்திருச்சு கையிலேயே. மீன் பெரட்டுனா முள்ளு குத்ததான் செய்யும்.
ஊத்திடுச்சு. ஃபைனலாக மீன் பரட்டி முடிச்சாச்சு. எவ்வளோ நேரம் சங்கீதா ஊறணும்? ஒரு 1 hour. மீன் பொரிக்கலாம் வாங்க. மீன் போட்டாச்சுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் சாப்பிடலாம். என் மீன் வெந்துருச்சு, எடுக்கலாம். கேமராமேன் பக்கத்தில் வாங்க. சூப்பராக வந்துருக்குதுங்களா? என்ன சங்கீதா வந்துருக்குதா? கேமரா லேடி, கேமரா மேன்னு சொல்லிட்டேன். போது வைங்க, எடுத்து வரணும். மீன் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? சரிப்பா.